guys, welcome to Market Express. ஒரு 5 ஸ்டாக் கொண்டு வந்திருக்கேங்க. நான் ஒரு 5 இயர்ஸ் லாங் டேர்ம் ஹோல்டுக்காக இந்த ஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாங்க. என்னோடதில் ஃபஸ்ட் எடுத்திங்கன்னா எக்ஸிட் பேட்டரி தாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்கமிங் டேட்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு இவிஎக்ஸோட கண்டிப்பாக பேட்டரியோட டிமாண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் இவங்க ஒரு பெட்டர் ரிசல்ட் நம்ம கொடுப்பாங்கன்னு நினைப்போம். ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சுருக்கோங்க. நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. போன வீக்கில் இந்த வீக் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எடுத்திங்க அப்படின்னா ஃபெடரல் பேங்கு. இப்போ நம்ம அப்கமிங் ப்ரைவேட் பேங்க் செக்டரில் எடுத்திங்கன்னா பேங்கிங் செக்டரில் நல்ல ஒரு ஸ்டஃப் கொடுக்குற ஒரு கம்பெனி பார்த்திங்கன்னா ஃபெடரல் பேங்க் சொல்லலாம். ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குங்க. லாஸ்ட் 5 ரிட்டர்ன் எடுத்திங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 16 கொடுத்துருக்குங்க. 1 வீக் எடுத்திங்க பார்த்திங்கன்னா நமக்கு 53 மார்க் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 1 மந்த் எடுத்திங்கன்னா 7% கொடுத்துருக்கு. நல்ல ரிசல்ட் பே பண்ணியிருக்காங்க, இவங்க பர்சன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட சாய்ஸில் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஒன்று ஃபஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் எடுத்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ் தான் டிவி எடுத்தாங்க. அப்கமிங் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் ஒரு 1 இயரில் இல்லாத ஒரு பூம் பார்த்திங்க அப்படின்னா 2020 இப்போ 2023 நாள் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஷேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 2000% நமக்கு நல்ல லாபம் கொடுத்துருக்குங்க. கிட்டத்தட்ட ₹600 அந்த ஷேர் ப்ரைஸ் எதிர்க்கு உங்களுக்கு இப்போது. நெக்ஸ்ட் எடுத்திங்கன்னா நாட்கோ ஃபார்மா தாங்க. நம்ம ரொம்ப நாள் ஸ்டாக் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பெட்டர் ஸ்டாக் நமக்கு கிடைக்கும். நம்ம ஸ்டாரில் பார்த்திங்கன்னா ஒரு 10 ஷேர் நம்ம அதில் ஹோல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப கம்மி குவாலிட்டி தாங்க. வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி இருந்தாலும் ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனி உங்களுக்கு ஃபார்மா செக்டரில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாக்டோ ஃபார்மா ஒரு சூட்டபுளாக இருக்கும். நான் ஒரு செபி அட்வைஸர் கிடையாதுங்க. நீங்கள் நல்லா செபி அட்வைஸ் கேட்டு கண்டிப்பாக ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். லாஸ்ட் ஒன் பெஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நான் இன்னும் ஹோல்டிங் பண்ண ஸ்டாக் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஜியோ ஃபைனான்ஸ் தாங்க. நானும் அந்த அப்கமிங் வீக்ஸில் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸ்டாக் ப்ரைஸ் இறங்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஸ்டாக் ப்ரைஸ் இறங்குச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் உள்ள எல்லா ஷேர்ஸுமே பார்த்திங்கன்னா பல்க் ஆகணும்னு அவசியம் கிடையாதுங்க. மந்த்லி லாங் டேர்முக்கு ஒரு 1 or 2 ஷேர்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லாங் டேர்மில் உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குங்க. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஜியோ ஃபைனான்ஸ் வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு இதில். அதுமாதிரி டாடா மோட்டார்ஸும் ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். நம்ம எடுத்துக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 5மே உங்களுக்கு நல்ல ஆவரேஜ் பண்ணி கொடுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 இயர்ஸ் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு 100% கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதனால் பெட்டர் ரிசல்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ வெரி மச்.